இங்கே கூடியிருக்கக்கூடிய முஸ்லிம்களிடத்திலும் அதோடு சேர்த்து இருக்கக்கூடிய பிற மக்களிடத்திலும் சில நல்ல உபதேசங்களை செய்திருக்கிறார். ஏனென்றால் இந்த நிகழ்வு என்பது யாராலும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. எந்த அளவுக்கு மறக்க முடியாத நிகழ்வு என்று கேட்டால், குடும்பத்தில் கூட இருந்து பழகி அவரோடு உறவாடியவர்கள், குழந்தைகள், பெற்றோர்கள், அவர்களோடு இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க எல்லார்ட்டையும் அதை பற்றி விசாரிச்சா தெரியும். ஒருவர் இறந்து போய்விட்டால் எவ்வளவு பெரிய வருத்தத்தை அது அவருக்கு ஏற்படுத்தும், எவ்வளவு பெரிய பாதிப்பை அவருக்கு ஏற்படுத்தும், எவ்வளவு பெரிய மன சங்கடத்தை ஏற்படுத்தும் என்பது இன்றைக்கு உலகத்தில் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இந்த உலக வாழ்க்கை என்பது உங்களுக்கு ஒரு குறுகிய கால ஒரு வாழ்க்கை தான். இந்த உலக வாழ்க்கை என்பது கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு போகக்கூடிய ஒரு வழிபோக்கனுடைய வாழ்க்கை தான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களிடத்திலும் உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்கிறார்கள். இன்றைக்கு அதிகமான மக்கள் என்ன நினைப்போம், ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு சொன்னா அதோட முடிஞ்சிச்சுன்னு நினைப்போம், இவ்வளவுதான், அதுக்கப்புறம் அவர் திருப்பி அவருக்கான நிகழ்வுகள் எதுவும் கிடையாது, அவர் இறந்த உடனே அவரை அடக்கம் பண்ணிட்டா அதோட எல்லாம் முடிஞ்சது என்ற எண்ணம் தான் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் எப்படி சொல்லி காட்டுகிறது என்று சொன்னால், ஒவ்வொரு முஸ்லீமும் அவனுடைய நம்பிக்கையிலே மௌத்தானதுக்கு அப்புறம் மறு உலக வாழ்க்கை ஒன்று இருக்கிறது என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நம்ப சொல்லுது. உலகம் ஒரு நாள் அழிவை சந்திக்கும். வானம், பூமி, சூரியன், சந்திரன் எல்லாமே ஒரு நாள் அழிந்துவிடும். எதுவுமே நிலைத்திருக்காது. அகிலத்தையும் படைத்து ரச்சித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய முகம் மட்டும்தான் நிலைத்திருக்கும். அந்த மறுமை நாளிலே ஒட்டுமொத்த மனிதர்கள் அத்தனை பேரும், இறந்தவர்கள் அத்தனை பேரும் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார்கள் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அப்போ மரணிச்சதுக்கு அப்புறம் மீண்டும் வரக்கூடிய அந்த வாழ்க்கையிலே நாம் தப்பித்தாக வேண்டும், தப்பித்துக் கொள்ளணும். அந்த உலக வாழ்க்கை தான் நிரந்தரமானது. மரணிச்சிட்டோம் இதோடு முடிஞ்சிட்டு என்பது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், நாளை மறுமையிலே எழுப்பி உங்களை விசாரிக்கும் போது உங்களுடைய நன்மை தீமைகளை அங்கே அல்லாஹ் விசாரிப்பான். நன்மை எவ்வளவு செஞ்சிருக்கோம், எவ்வளவு தீமை செய்திருக்கிறோம் என்பதை எடை போட்டு பார்ப்பான். அங்கே தராசு இருக்கும், மீசான் என்று சொல்லக்கூடிய தராசு இருக்கும். உலகத்தில் பாவம் செஞ்சிருக்கோமா, உலகத்தில் அநியாயம் செய்திருக்கிறோமா, வியாபாரத்திலே ஹலாலான முறையிலே வியாபாரம் செய்திருக்கிறோமா, இஸ்லாம் எதையெல்லாம் ஹராம் என்று தடுத்திருக்கிறதோ, மது போதைக்கு செல்வது, பிறரை கொலை செய்வது, விபச்சாரத்திலே ஈடுபடுவது, இது மாதிரியான பெரும் பாவங்களிலே ஈடுபட்டிருக்கிறோமா, நாளை மறுமையிலே இறைவன் அத்தனையையும் அம்பலப்படுத்தி விசாரிப்பான். அந்த மறு உலகம் வருவதற்கு முன்பாகவே இந்த உலகத்திலேயே நம்ம அத்தனை பாவங்களுக்கும் மன்னிப்பு கேட்டு இந்த உலகத்திலேயே முடிச்சுக்கணும். இஸ்லாமிய மார்க்கம் அதைத்தான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது. இன்னைக்கு நம்ம செய்திருக்கக்கூடிய இந்த செயல் என்பது எப்படிப்பட்ட செயல் தெரியுமா? பிஸ்மில்லாஹி சுன்னத்தி ரசூலுல்லா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. ஒருவரை அடக்கம் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் உள்ளே இறங்கி அந்த ஜனாசாவை உள்ளே வைக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், பிஸ்மில்லாஹி சுன்னத்தி ரசூலுல்லா என்று சொல்லுங்கள். ஏனென்றால் இது நபிகள் நாயகத்தினுடைய வழிமுறை. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஆதமனுடைய 2 புதல்வர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டு ஒருவர் இறந்து விடுகிறார். அவரை என்ன செய்வது என்று யோசிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஒரு காகத்தை அனுப்பி, இன்னொரு காகம் இறந்து போய் விடுகிறது, அதை ஒரு காகம் எப்படி குழி தோண்டி புதைக்குது என்பதன் மூலமா அல்லாஹ் காட்டுறான். இந்த வழிமுறை என்பது இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை. அதனால்தான் முஸ்லிம்களாகிய நாம் இந்த வழிமுறையை இன்றைக்கு கடைபிடிக்கிறோம். இறந்து போன அந்த ஜனாசா, இறந்தவர்களை எந்த அளவுக்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டும், அவரை அழகிய முறையிலே குளிப்பாட்டி நல்ல கபன் செய்து நல்ல துணியை அணிந்து அந்த ஜனாசாவை அழகிய முறையிலே உயிரோடு இருந்தால் எப்படி அவர்களை மதிப்போமோ, எப்படி பராமரிப்போமோ, எங்கேயும் இடிச்சிடக்கூடாது, எங்கேயும் தட்டிடக்கூடாது. இறந்ததற்கு பின்பும் அந்த உடலை அந்த அளவுக்கு நாம் மரியாதையாக கொண்டு வந்து அழகிய முறையிலே அடக்கம் செய்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஒருவர் கபர்ஸ்தானுக்குள்ள நுழைகிறார், எல்லாரும் அடக்கம் செய்யக்கூடிய இடத்திலே அவர் நுழையும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்வார், உங்கள் அனைவர் மீது சலாம் உண்டாகட்டும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன். நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு முன்னால் சென்று விட்டீர்கள். இங்கே ஏராளமான அடக்க ஸ்தலங்கள் இருக்கிறது. நிறைய பேர் நமக்கு முன்னாடி உள்ளவர்கள்லாம் சென்றுட்டாங்க. நீங்கள் அனைவரும் எங்களுக்கு முன்னால் முந்தி விட்டீர்கள். நாங்களும் தயாராக இருக்கிறோம், நாங்களும் ஒரு நாள் வந்துடுவோம். அடக்கம் செய்யக்கூடிய இடத்திலே நம்முடைய மனநிலை எப்படி இருக்கணும், நாங்களும் ஒரு நாள் மௌத்தாயிருவோம், நானும் ஒரு நாள் செத்துருவேன். அந்த மரணத்திற்கு நான் பயப்பட போறது கிடையாது, சாவு வந்துருமோன்னு பயப்பட போறது கிடையாது.
அதற்கு முன்னாலேயே எனக்கான அத்தனை விஷயங்களையும் நான் செய்து கொள்வேன். என்னுடைய பாவங்களுக்கான மன்னிப்பை தேடிக்கொள்வேன். ஹலாலான விதத்திலே என்னுடைய வியாபாரத்தை அமைத்துக் கொள்வேன். என்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வேன். ஹராமான காரியங்களை விட்டும் நான் ஒதுங்கிக் கொள்வேன் என்பதை இந்த அடக்க ஸ்தலத்திலிருந்து நாம் உறுதியேற்க வேண்டும். இதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் நம்மள்ட்ட எதிர்பார்க்குது. ஒவ்வொரு நாளும் இரவிலே நாம் படுக்க செல்லும் போது அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வாகியா என்று சொல்லி, யா அல்லாஹ் நான் மௌத்துக்கு தயாராயிட்டேன், உன்னுடைய பெயரால் இப்ப மௌத்தா போறேன். இரவிலே தூங்கக்கூடிய அந்த சிறிது நேர உறக்கம் என்பது தற்காலிக, அது ஒரு மரணம் உங்களுக்கு. அந்த மரணத்திற்கு பின்னால் மீண்டும் காலையிலே உயிர் பெற்று எழுகின்றோம். உயிர் கிடைத்தால் தான் உண்டு. அல்லாஹுடைய கைப்பிடிக்குள் அந்த உயிர் போய்விடும். காலையிலே விழித்தெழுந்த அல்லாஹ் நாடினால் உயிர் கொடுப்பான். இல்லை என்றால் இரவிலே படுக்கையிலே அவர் இறந்து விடுவார். அப்போ ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் தயாராக இருக்க வேண்டும். நாளை மறுமையிலே அல்லாஹ் நம்மை விசாரிப்பான், நம்மள்ட்ட கேள்வி கேட்பான். எது ஹராம் எது ஹலால் என்பதை நம்மிடத்திலே பிரித்து காட்டுவான். மீசான் என்ற தராசிலே அத்தனையும் நிறுத்து வைக்கப்படும். நியாய தீர்ப்பு நாளினுடைய அதிபதி அவன் மட்டும்தான். அவனை யாரும் ஏமாற்ற முடியாது. எந்த அணுவளவும் அங்கே குறைந்து விடாது. அணுவளவு நன்மை செய்தாலும் சரி, தீமை செய்தாலும் அங்கே அம்பலப்படுத்தப்படுவோம். எனவே இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமானதுதான். நாளை மறு உலக வாழ்க்கை தான் நமக்கு சிறந்தது என்ற சிந்தனையிலே முஸ்லிம்கள் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய மக்களாக ஆக வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கின்றோம். ஆகிர் தாவானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.